இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய தம்பி மகளை நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க உதவிக்கு வருமாறு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பெரியப்பா. தொடர்ந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததில் அந்த 10ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமடைந்து இருக்கிறார். பள்ளியில் கல் தடுக்கி கீழே விழுந்ததில் இரத்தப்போக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனையில் மாணவி கர்ப்பமாக இருந்ததும் அதன் பிறகு கரு கலைந்து உள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெரியப்பாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். திருச்சி மாவட்டத்தில் மருங்காபுரி தாலுகாவை சேர்ந்தவர் சின்னப்பன். விவசாயியான இவர் கடந்த 2018ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த தன்னுடைய தம்பி மகளை நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க உதவிக்கு வருமாறு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கே நெல் மூட்டைகள் குடோனில் வைத்து அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதை வெளியே சொன்னால் உன்னையும் உன்னுடைய பெற்றோரையும் கொன்றுவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். இப்படி மிரட்டி பல முறை சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டில் மாணவி +1 படித்து வந்திருக்கிறார். அப்போது பள்ளியில் கல் தடுக்கி கீழே விழுந்தபோது இரத்தப்போக்கு ஏற்பட்டு இருக்கிறது. உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மருத்துவ பரிசோதனையில் மாணவி கர்ப்பமாக இருந்ததும் கீழே விழுந்ததில் கரு கலைந்து விட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அந்த பெண்ணிடம் இது பற்றி விசாரித்த போதுதான் தனக்கு நடந்ததை சொல்லி அழுதிருக்கிறார் அந்த சிறுமி. இதனையடுத்து மணப்பாறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளிக்கவே சின்னப்பன் கைது செய்யப்பட்டார். திருச்சி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வந்தது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சின்னப்பனுக்கு ஆயுள் தண்டனையும் கொலை மிரட்டல் விடுத்ததற்காக 1 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் நீதிபதி. 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பள்ளி மாணவிக்கு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.